கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 4ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சரஸ்வதி சபாவில் தீபா பாடுற மாதிரி ஒரு போஸ்டர் எங்கே பார்த்தாலுமே வந்து டெலிகாஸ்ட் கொடுத்துட்டாரு. இதனால எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, தீபா மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட போகிறாங்க, அவங்க வாய்ஸை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் ஒரு செவத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு, தீபா வந்துட்டு பாட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு, வந்து நேராக தர்மலிங்கத்தை பார்த்து, ஐயா தீபாவை பாட போறாங்களா அப்படின்னு. அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, ஆமா ஐயா தீபா பாட போறாங்க, பக்கத்துல இருக்க சரஸ்வதி சபாவுல தான் பாட போறாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சரஸ்வதி சபாவுல சாதாரணமாக உள்ள ஆட்களுக்கெல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, தீபா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், அவங்களோட வாய்ஸை கேட்கறதுக்காக கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்றாரு, ஐயா நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, தீபா மேடம் பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா யாருதான் வராம இருப்பா, நாங்க எல்லாருமே கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது கேட்டுட்டு தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தீபா கண்டிப்பா பாடுவாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அதனால கண்டிப்பா தீபா அந்த மண்டபத்துக்கு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தர்மலிங்கம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தர்மலிங்கம் பக்கத்துல உள்ள பையன்கிட்ட, கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சுல்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க சொன்னதை விட அதிகமாவே இந்த ஊர் ஃபுல்லா ஒட்டியாச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த போஸ்டரை பார்த்துட்டு தீபா மேடம் வந்து பாடுவாங்க அப்படின்னு. இதை கேட்ட தர்மலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட அபிராமி கேக்குறாங்க, வாங்க தர்மலிங்க சம்மந்தி ஐயா அப்படின்னு. அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்னதை விட அதிகமாவே நாங்க எங்க பார்த்தாலுமே போஸ்டரை ஒட்டிட்டோம், எல்லாருமே அந்த போஸ்டரை பார்த்துட்டு கேட்டாங்க, தீபா பாட போறாங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க, நான் கண்டிப்பா தீபா மேடம் வந்து பாடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, தீபாவோட குரலுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, அதனாலதான் தீபா எப்ப பாடுவாங்க அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தீபா கண்டிப்பா வந்துட்டு ஒன்று நம்ம வீட்டுக்கோ இல்ல அந்த சபாவுக்கோ தீபா வந்து பாடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை உங்க நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா, இங்க பாருங்க, ஒருவேளை தீபா வரலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் தெரியுமில்ல, சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க நம்ம மேல கேஸ் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களே இல்லை, அவங்க வருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சரஸ்வதி சபாவில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அருண் சொல்றாரு, விட்டா நீயே அவங்க கிட்ட போயிட்டு தீபா வீட்லயே இல்ல, தீபா பாட வர மாட்டான்னு சொல்லிடுவா போல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, வீட்ல ஏதாவது பிரச்சனை நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே கட்டாயம் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன், தீபா பாட வர மாட்டாங்கன்னு நானே சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அருண். அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, உன் லைஃப் என்னமோ அதை மட்டும் பாரு, நாங்க எல்லாருமே தீபாவை தேடுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நீ ஒரு வகையிலையாவது தீபாவை தேடுறதுக்கு முயற்சி பண்ணியா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அவ ஒருவேளை துங்கா துரத்தி இருந்தா அவ நேரா நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு சக்தியோட பாதுகாப்புல இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிட்டே சந்தேகமா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, ஒருவேளை சக்தி இங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க, ஆஹா நம்மளே வாய் கொடுத்து மாட்ட போறோமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை சக்தி இங்க கூட வந்திருக்கலாம், இங்க யாருக்கிட்டையாவது விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி நான் மீனாட்சி அக்கா எல்லாருமே வீட்டில தான் இருக்கோம், அப்படி சக்தின்னு யாருமே இங்க வரவே இல்லை, நீங்க வேணா கேட்டு பாருங்க செக்யூரிட்டி கிட்ட அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஆமால்ல செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆகா நம்மளே வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்ப அபிராமி கிட்ட கார்த்தி, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக்யூரிட்டி கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன், அவருக்கு தெரியும்ல நம்ம வீட்டுக்கு யார் வரா யார் வரல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி வந்துட்டு நேராக வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு செக்யூரிட்டியை கூப்பிடுறாரு. செக்யூரிட்டியை அங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு கார்த்தி என் பேரை சொல்லி பார்க்கணுன்னு வந்துச்சா அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஆமாம் சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு சார் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி வந்துட்டு நேராக செக்யூரிட்டி கிட்ட நீ நேராக வந்து வீட்டுக்குள்ளே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேராக செக்யூரிட்டியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. செக்யூரிட்டி நேராக வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, ஐயா சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்கு தான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சொல்லுங்க, யாராவது 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு கார்த்தியை பார்க்கணுன்னு வந்துச்சா அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஆமாம் மேடம், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கார்த்திக் சாரை பார்க்கணுன்னு வந்துச்சு. அவங்க ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி நேராக ஐஸ்வர்யா கிட்ட சொல்லு, யார் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நேராக மீனாட்சி கிட்ட, மீனாட்சி அக்கா உங்களுக்கு கூட தெரியும்ல 2 நாளைக்கு முன்னாடி எந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஏதோ பக்கத்தில் ஏதோ பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கான்னு ஐஸ்வர்யா தான் சொன்னா. அவ சொல்லி தான் கேட்டேன், மற்றபடி அந்த பொண்ணு எதுக்காக உண்மையாக நம்ம வீட்டுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது கார்த்தி தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி நேரம் ஐஸ்வர்யாவை பார்த்து, உண்மையிலேயே அப்படிதான் வந்திருந்தாங்களா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, பக்கத்தில் ஏதோ பார்லர் ஓப்பன் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போணுச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படி எதுவும் பக்கத்தில் பார்லர் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன தம்பி, என் மேலே சந்தேகப்படுறீங்களா? இன்னமும் சக்தி வீட்டுக்கு வந்ததோட நான் தான் சக்தியை வந்துட்டு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லி துரத்தி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அதான் சந்தேகமாக இருக்கு, ஒருவேளை சக்தி வந்த நேரத்துக்கு நீங்கள் தான் வீட்டில் இருந்து சக்தியை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்திருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்திக், ஒன்றும் சக்தியெல்லாம் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி, இவன் மேலே சந்தேகப்பட்டு நம்மளுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை, இவ வாயிலேருந்து எந்த உண்மையுமே வர வைக்க முடியாது. அதனால நம்மளுடைய டார்கெட் என்னன்னா தீபாவை கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த சரஸ்வதி சபா பாட்டு பாடுறத பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், நீ சொல்கிறதும் சரிதான் அண்ணா அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி, நாளைக்கு காலையில் இந்த சரஸ்வதி சபாவில் பாட்டு பாட போகிறாங்க. கீதாவுக்கு பாட்டு பாட தெரியாது, ஆனால் கீதாவை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த சரஸ்வதி சபாவில் நடக்க போகிற இந்த கச்சேரியை நம்ம நிப்பாட்டணுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக சரஸ்வதி சபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சரஸ்வதி சபா எத்தனை வருஷமா நல்லபடியாக நடக்குது, இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாட்டு பாடாமல் யாருமே இருந்ததில்லை இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், இது வரைக்கும் ஒருத்தர் கூட பாட்டு பாடாமல் கேன்சல் பண்ணதே கிடையாது. ஏன் மேடம், என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரஸ்வதி மஹாலில் ஒரு பொண்ணு இல்லை, ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்லி உங்ககிட்ட புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, யார் மேடம், தீபாவை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், நான் தீபாவை தான் சொல்கிறேன். தீபா இப்போ அடிபட்டு எங்கே இருக்கானே தெரியல, அவள் எங்கே இருக்கானே தெரியாம தான் வந்துட்டு அவங்க தீபாவை புக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஒருவேளை அந்த பொண்ணு வரலைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, உங்களுக்கு தான் அவ்வளோ பணமும் லாஸு. அதோட அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே தீபாவளின்னு மக்கள் போட்டு உடைச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க, சரி, நாங்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காளான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரஸ்வதி மஹாலில் உள்ளவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இந்த சரஸ்வதி சபா எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்த்துட்றேன். தீபா வந்தால் தானே பாட்டு பாட முடியும்னு சொன்னீங்க, அந்த சரஸ்வதி சபா இருந்தால் தானே தீபாவே வந்து பாட்டு பாட முடியும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க மறுநாள் காலை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததோட அபிராமி சொல்கிறாங்க, வாங்கய்யா அப்படின்னு. அப்போ சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், தீபா ஃபஸ்ட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ
அபிராமி சொல்றாங்க, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, தீபா மேடம் இருக்காங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கீதா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, நான் இருக்கேன் சார், ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இருக்கீங்களா, சரி, நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி நேரா ஐஸ்வர்யாவை மறைக்கிறாங்க. அப்ப சரஸ்வதி சபாவில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல, டக்குன்னு தீபா இல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுனாலதான் நாங்க குழப்பத்தோட வந்தோம். இப்ப ஒருவேளை தீபா இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிரும். இது வரைக்கும் இந்த சரஸ்வதி சபா பாதியில நின்னதே கிடையாது. ஒருவேளை பாதியில நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு தானே பெருத்த அவமானம். அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, கண்டிப்பா குறிச்ச நேரத்துல தீபா வந்து பாட்டு பாடுவா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவங்களும், சரிங்க மேடம், அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க மேல சந்தேகப்பட்டு நாங்க இங்க வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து போனாரு. போனதோட அபிராமி நேரா ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா, நீ தான் கால் பண்ணி சொன்னியா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, அம்மா, இவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இவ நம்ம கூட சரஸ்வதி சபாவுக்கு வரவே வேணாம், இவ வந்தா நமக்கு பிரச்சனை தான். இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ வரவே வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அபிராமி கிட்ட, ஆமா வாங்கம்மா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த சரஸ்வதி சபாவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தான் எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அபிராமி சாமி கும்பிடுறாங்க. என் மருமக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஐடியாவை பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஐடியா எப்படியாவது ஒர்க் அவுட் ஆகணும். தீபா சீக்கிரம் வந்துட்டு பாட்டு பாடுறதுக்காக வரணும். தீபா பாட்டு பாட வரலைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை தீபா அந்த இடத்துக்கு வரலன்னா நான் உயிரை மாச்சுப்பேன்னு வேற சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி வேண்டுறாரு, தீபா கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அம்மா இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த யோசனையால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. தீபா வந்து பாட்டு பாடணும், தீபா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். தீபா கண்டிப்பா வருவாங்கங்கிற நம்பிக்கையில சரஸ்வதி சபாவுக்கு நாங்க எல்லாரும் போறோம் அப்படின்னு கார்த்தி வேண்டிக்கிட்டு நேரா அவங்க அம்மாட்ட, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தே கிளம்புறாங்க. எல்லாருமே சேர்ந்தே சரஸ்வதி சபா மகா வாசல்ல வராங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே தீபான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கீதாவை வரவேற்கிறாங்க. அப்ப கீதா நேரா கார்த்தியை பார்த்து, தீபாவுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும் போலயே, தீபா ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தீபாவோட திறமைக்கு தான் இப்படி ஒரு பாராட்டே தீபாவுக்கு கிடைச்சிருக்கு. தீபா ரொம்ப திறமையானவங்க, அவங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல் தான் தீபாவையும் என்னையும் ஒன்னா சேர்த்து வச்சுச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, தீபா ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க, தீபாவோட திறமைய ஆதரிக்கிற ஒரு புருஷன், குடும்பமே சேர்ந்து தீபாவுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு தீபா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, தீபா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு தான் நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். தீபா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு கீதாவும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரஸ்வதி சபாக்குள்ள போறாங்க. அங்க போனதோட அங்க உள்ளவங்க தீபாவை வரவேற்கிறாங்க. அப்ப தீபா கிட்ட கேட்டுக்கிறாங்க, என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு. அப்ப கீதாவுக்கு ஒன்றும் புரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்களும், சரி சர்ப்ரைஸா, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவுக்கு பாட்டு பாடுற இடத்த காமிக்கிறாங்க. அப்ப நம்ம கீதா நேரா கார்த்திகிட்ட, என்ன சார் இது, இன்னும் தீபா வரல, தீபா வந்தாதானே சார் நான் வந்து பாட்டு பாட முடியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, தீபா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியாவது வந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் நீங்க சமாளிங்க அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும், சரிங்க சார், கொஞ்ச நேரம் தான் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி கிட்ட சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல தீபா பாட்டு போடுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது கார்த்தியோட திட்டமா கூட இருக்கலாம். தீபாவை நீ வெளியில கொண்டு வரதுக்காக இப்படி கூட பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சக்தி சொல்றாங்க, ஆமா அப்படி கூட இருக்கலாம். இந்த இடத்துக்கு நான் தீபா மேடத்தை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல உள்ள பெண்களோட உதவியால எப்படியோ அந்த சக்தி வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாக்குள்ள தீபாவை கொண்டுட்டு போயிடுறாங்க. அங்க போனதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க.
இந்த பொண்ணு யார் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க நேராக தீபாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இந்த பொண்ணால் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து வீட்டிலே இருக்கிறதுனால ஐஸ்வர்யாவுக்கு தெரியல. ஐஸ்வர்யா நேராக வந்துட்டு துங்காவுக்கு கால் பண்ணி அந்த தீபாவை பிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறதுக்கு துங்கா சொல்கிறாரு. இன்னும் தீபா இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்காங்க. இன்னும் சரஸ்வதி சபாவில் பாட்டு பாட ஆரம்பிக்கல. அதனால கண்டிப்பாக தீபா இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட அங்கே உள்ளவங்களுக்கு கார்த்தி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை போட்டோம், எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், தீபா மேடத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. தீபா மேடம் மறுபடியும் வீட்டுக்கு வரதுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு காரணமாக இருந்திருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சபாவில் நடக்க போகிற அந்த கச்சேரியை நிப்பாட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம மீனாட்சி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க. மீனாட்சியை பார்த்ததோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகி, என்ன அக்கா ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வரீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா தீபா வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீ வெளியில் போய் பாரு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா தீபாவை அந்த வீல் சேரில் கொண்டு வராங்க. இதை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ஐஸ்வர்யா. கண்ணாலேயே நம்ப முடியல, இவ என்னது வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அவசர அவசரமாக வெளியில் போயிட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ண ஐஸ்வர்யா திட்டுறாங்க, அறிவு கட்டவனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. துங்கா கேட்குறாரு, இப்போ எதுக்கடி என்ன பேசுகிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபா வீட்டுக்கு வந்துட்டான், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், தீபாவை பிடிச்சு வச்சுக்கிட்டு கீதாவை கொடுக்க சொல்லி கார்த்தியை மிரட்டுன்னு தானே சொன்னேன், தீபா வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த துங்கா. அப்போ துங்கா சொல்கிறாரு, எப்படி அவ சபாக்குள்ளே போனான்னு தெரியலையே, என் கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியும் அந்த தீபாவை கொண்டுட்டு போயிட்டாளுங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தேன் அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன், ஆனால் அதையும் மீறி நீ அவளை விட்டுட்ட, ஏண்டா விட்ட அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, ஏய் கொஞ்சம் மரியாதையாக பேசு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணியிருக்க, உனக்கெல்லாம் எதுக்கடா மரியாதை, இங்கே பாரு, உன்னை நம்பி தான் நான் இருந்தேன், நீ எப்படியாவது தீபாவை தூக்கிடுவ அப்படின்னு. ஆனால் தீபா வீட்டுக்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ துங்கா பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையவே எடுத்து பேசுவா, அந்த கீதாவோட சேர்த்து இந்த ஐஸ்வர்யாவையும் கொலை பண்ண போறான்டா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கத்தில் உள்ள ரவுடி சொல்கிறான், அண்ணா அவள் வீட்டில் இருக்கிறவளையே கொலை பண்ணணும்னு சொன்னவ, அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு எதிராக இருப்பா, அதனால அவளையும் சேர்த்து போட்டு தள்ளுறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு மீனாட்சி ஓடி வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி, தீபா எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ரொம்ப நாளாக இந்த பொண்ணை வந்துட்டு மெடிக்கல் எதுவுமே சப்போர்ட்டே இல்லாமல் வச்சுருந்ததுனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு இவங்களை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ஓடி வந்துட்டு, தீபா நல்லா இருக்கே தீபா அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா இப்போதைக்கு தீபாட்ட எதுவும் பேசாத, தீபா வந்துட்டு ஏதோ ஒரே யோசனையில் தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் மறந்த மாதிரி இருக்கு, அதனால தீபா கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காத அப்படின்னு. அப்போதான் ஐஸ்வர்யாவுக்கு நிம்மதியாகுது. அப்பாடா, தீபா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாளா, அதுவும் நல்லது தான் நமக்கு. அவ பழைய விஷயங்களை மறந்து மறுபடியும் பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரத்துக்குள்ள இவ்வளோ தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.